உங்களால் பணக்காரனாக முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களா? ஷேர் மார்க்கெட்டில் போடுங்க, லேண்டில் போடுங்க, தங்கத்தில் போடுங்க அப்படின்னு சொல்ல போகிற வீடியோ இது கிடையாது. கண்டிப்பாக இது அந்த வீடியோ இல்லை. அதான் நான் சொல்லுவேன்னீங்கன்னா இப்பயே உங்கள் நேரத்தை மிச்சப்படுத்திக்கோங்க. இந்த வீடியோவை பார்க்காம வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் என்டர்டெயின்மெண்ட் சத்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஷேர் மார்க்கெட்டில் போடுங்க, தங்கத்தில் போடுங்க, நிலத்தில் போடுங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்கள 15,000 சம்பளம் வாங்குறவங்களால போட முடியுமா? விற்கிற விலைவாசியில் சாப்பாடு செலவு, வாடகை செலவுக்கே சரியாக போய் அதுவும் பத்தாமல் கடன் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களால முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக முடியாது. அப்புறம் எப்படி தான் பணக்காரர் ஆகிறது? வாங்க பார்க்கலாம். இந்த 4 விஷயம் உங்களால் ஒரு நாள் கண்டிப்பாக பணக்காரர் ஆக முடியும். நீங்கள் சம்பாதிக்கிறதில் 10%, அதாவது 100க்கு 10 ரூபா, 15,000 சம்பாதிக்கிறீங்கன்னா 1,500 ரூபாய் எடுத்து வச்சுருங்க. அது உங்களுடைய சம்பளம் கிடையாது. உங்கள் சம்பளம் 13,500 ரூபா மட்டும்தான். உங்கள் கை செலவு பண்ணுற கையாக இருந்தால் உங்கள் மனைவி கிட்டே கொடுங்க. உங்கள் மனைவிக்கு செலவு பண்ணுற கையாக இருந்தால் ஹஸ்பண்டுக்கிட்ட கொடுங்க. யார் கரெக்டாக பணத்தை மேனேஜ் பண்ணுறாங்களோ அவங்க கையில் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அது இருக்கும். எல்லா விஷயத்துலையுமே வாயை கட்டுப்பாடாக வச்சுருந்தா எல்லாமே கரெக்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அது பிரச்சனையாகட்டும், காசு விஷயமாக, சாப்பிட்ற விஷயமா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயத்தில் உங்கள் காசு கண்டிப்பாக நிறைய இடத்துல வேஸ்ட்டாக போகும். குறிப்பாக நிறைய பேர்த்துக்கு கெட்ட பழக்கங்கள் இருக்குது. ஒரு நாளைக்கு சாதாரணமாக 100லேருந்து 150 ரூபா வரைக்கும் நம்ம நார்மல் குடும்பத்தை சேர்ந்த மக்கள் செலவு பண்ணுறாங்க. நீங்கள் அதை குறைச்சிங்கனாலே எவ்வளோ காசு வரும். 2வது, கண்டிப்பாக இன்சூரன்ஸ் இங்கே எடுத்தே ஆகணும். டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்களோ இல்லையோ, ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்கள் குடும்பத்துக்கே எடுங்க. ஏன்னா நீங்கள் மிச்சம் பண்ண போகிறதே ஒரு 1000 1,500 தான். திடீர்னு உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது ஏதாவதுன்னா ஒரு 2 லட்சம் 3 லட்சம் செலவாகுதுன்னா கூட கண்டிப்பாக நீங்கள் சேர்த்து வச்சுக்கிற காசெல்லாம் கரைஞ்சிரும். முதல்ல ஒரு இன்சூரன்ஸ் ஒன்று போடுங்க. நான் ஒரு இன்சூரன்ஸ் சேல்ஸுக்காக பேசலை, இது ரியாலிட்டி. எதை காப்பாற்றுறோமோ இல்லையோ நம்ம ஹெல்த்தை காப்பாற்றணும். ஏன்னா நம்ம நல்லா இருந்தால் தான் நாளைக்கு சம்பாதிக்க முடியும். 3வது, சேமிப்பு பண்ணுங்கள். அதை கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். உங்கள் வருமானத்தை நீங்கள் வளர்க்குறதுக்கு பார்க்கணும். கண்டிப்பாக உங்கள் வருமானத்தை நீங்கள் வளர்த்து தான் ஆகணும். இப்போ ஒரு வேலை செய்கிறீங்கன்னா பார்ட் டைம் வேலை செய்யுங்க. இல்லை உங்களை அந்த துறையிலேயே நீங்கள் மேலும் வளர்கிறதுக்கு உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. இல்லை உங்கள் துணைவி, உங்கள் கணவனோ மனைவியோ உங்களுக்கு உதவி செய்ய முடிந்தால் 2 பேர் சம்பாதிச்சா கண்டிப்பாக மிச்சப்படுத்த முடியும். ஆனால் இப்போ சூழலுக்கு பல இடத்துலையும் 2 பேர் தான் வேலைக்கு போகிறாங்க. அப்படி தான் நம்ம பார்க்குறோம். அப்படி இருந்தும் பார்த்தா மாட்டேங்குது. உங்கள் திறமையை வளர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த துறையில் இருக்கீங்களோ அந்த துறையை சார்ந்து தேடுங்க. அதில் உங்கள் அறிவை வளர்த்துக்கோங்க. கண்டிப்பாக அது நடக்கும். நீங்கள் ஃபோனை பார்த்துக்கிட்டு, இன்ஸ்டாகிராம் பார்த்துக்கிட்டு தேவையில்லாத என்னுடைய வீடியோவையே கூட இது மாதிரி பல வீடியோ உட்காந்து பார்க்குறீங்கன்னா அது ஒரு பிரயோஜனமான வீடியோவாக இருந்தால் கண்டிப்பாக பார்க்கலாம். உங்கள் நேரத்தை உங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு கண்டிப்பாக பயன்படுத்துங்க. தேவையில்லாததுக்கு பயன்படுத்தாதீங்க. என் நேரம் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த முதலீடு நேரத்துலையும் உங்கள் திறமையிலையும் வைங்க. 4வது, எமர்ஜென்சி ஃபண்ட். இப்போ இன்சூரன்ஸ் போட்டுட்டீங்க, கொஞ்சம் சேமிக்க மீதி காசு இருக்குன்னா இன்வெஸ்ட்மெண்ட், இந்த மார்க்கெட், நிலம், இதெல்லாம் போக வேண்டாம். அதெல்லாம் நிறைய பணம் வேணும். தங்கம், ஆர்டி, போஸ்ட் ஆஃபீஸ், இதில் ஏதாவது போட்டு வைங்க. எமர்ஜென்சிக்கு உங்களுக்கு 6 மாதத்துக்கு தேவையான ஒரு பணத்தை அதில் போட்டு வைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் முதலீடு ஆரம்பிங்க. அதுக்கு என்ன முதலீடுன்னு சொல்கிறது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.